பிரைஸ் லார்ட். நான் உங்கள் வெஸ்லி டிவி பாஸ்டர் சாம்சன் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு சுவிசேஷகரை நாம் சந்திக்க போகிறோம். வாங்க, அவர் என்ன செய்கிறாரு, என்ன வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வேலை செய்கிற இடத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் வேலை செய்கிற இடத்துல நம்ம போய் அவரை சந்திக்க போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் பார்த்த வீடியோவில் அக்கினி பொங்குகிற போல ஒரு காட்சியை கண்டீங்க. அந்த அக்கினியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷர் தான் உங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான சுவிசேஷகர் ஸ்டான்லி ஐயா. ஐயா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அதை கொஞ்சம் எங்கள் வெஸ்லி டிவிக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன் ஐயா. நான் வியாசர்பாடி பகுதியில் இருக்கிறேன். நான் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்கள் பேர் என்னங்கய்யா? ஐயா, வியாசர்பாடியில் இருக்கேன். என் பேர் ஸ்டாலின். ஸ்டாலின். ஆமாம் ஐயா. கூலி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஊழியமாக செஞ்சுட்டு இருக்கேன். ஈவினிங்கில் வேலை செஞ்சுட்டு ஈவினிங்கில் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்திருந்தேன். உங்களுக்கு இப்போ இந்த இயர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஐயா. எந்த வருஷத்தில்? ஐயா, சுமார் ஒரு 10 வருஷம் இருக்கேன். 10 வருஷத்துக்கு 10 வருஷம் இருக்கையா. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்தேன். காரணம் ஏன்னாக்கா, நான் ஒரு பிஸ்னஸ் செய்திருந்தேன். ஓ, நீங்கள் பிஸ்னஸ் மேனா? ஆமாம் ஐயா. அந்த பிஸ்னஸ் மூலியமாக நிறைய லாபங்கள் கிடைத்தது. அது நிமித்தமாக ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பணம் இருந்தால் 10 செய்வாங்கள்ல, அது போல் செஞ்சிட்டேன். அப்படியாக குடித்து வெறித்து இப்படியாக பண்ணிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஃபுல் பணத்தையும் ஆமாம் கடையில் கொடுத்துட்டீங்க? ஆமாய்யா. நிறைய அப்படியே லாஸ் ஆகி போயிடுச்சு. லாஸ் ஆன உடனே எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. நெருக்கடி ஆன உடனே சாப்பாட்டு கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் தெருவிலையும் கடன் வாங்கிட்டு இருந்தேன். ஓ, உங்கள் தெருவில்? ஆமாய்யா, தெருவிலையும் கடன் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ இது கடன்காரங்க எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க வேற. அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைங்களும் அந்த நேரத்தில் சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேலைக்கு போனால் ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிப்போம் அப்படின்னு. நான் வேலைக்கு போய் ஆக வேணும். நான் ஈகோவில் நான் ஒரு பிஸ்னஸ் நான் ஒரு ஓனராக இருந்துட்டேன். நான் யார்கிட்ட வேலைக்கு போவேன்? நீங்கள் பெரிய ஓனராக இருந்தனால சின்ன வேலையை செய்ய உங்களுக்கு மனசு வரல. ஈகோ வந்துச்சு. ஈகோ பிரச்சனை. ஆமாம், வெக்கமாக இருக்குது. அதெல்லாம் பிள்ளைங்க நான் வேலைக்கு போகிறத இன்னும் மேலே மேலே கஷ்டமாக ஆகி போச்சு. அப்போ அந்த சூழ்நிலை பிள்ளைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க வேலைக்கு போகணுன்னே அதை வச்சு சாப்பிட்டுன்னு இருந்தோம். கடன்காரங்க ரொம்ப பிக்கல் அதிகமாக இருந்தது. சாப்பாட்டுக்கு எப்படி பிள்ளைங்க மூலியமாக கிடச்சிது. சில நேரத்தில் சாப்பாட்டுக்கும் கஷ்டமாயிடும். அந்த நேரத்தில் அம்மா ஹோட்டலில் போயிட்டு காலையில் டிஃபன் வாங்கி சாப்பிடுவோம். மதியான நேரத்தில் அந்த சாப்பாடு, தயிர் சாதம், சாம்பார் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். மாலை நேரத்தில் கூட சில நாட்களில் போயிட்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டது எங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குது. இந்தமாரி சூழ்நிலைலாம் நடந்துருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் கடன்காரங்க கடன் கொடுத்தவங்க என்னை சுற்றி சூழ்ந்துட்டாங்க. பணம் கொடுத்தா ஆகணும், நீ பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சூழ்ந்துட்டாங்க.
அப்போ கடன் கொடுக்க எங்ககிட்ட பணமே இல்லை. என் 3 மகளுக்கு சேர்த்து வச்சிருந்த பணமும் நகையும் குடித்து வெறித்து லாஸ் ஆகிட்டேன். எல்லாம் பணத்தையும் ஆமாம், எதுவுமே இல்லை. எல்லா நகையும் எல்லா நகையும் 10 கடனும் வாங்கிட்டேன். தெருவில் கடனும் வாங்கிட்டேன். கடன் வாங்கிட்டு அதில் நிறைய ப்ராப்ளம் ஆகி போய் கடன்காரங்க பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் காலையில் விடிய காலையில் திருட மாதிரி போயிடுவேன். இருட்டில் திருட மாதிரி வருவேன். இப்படியாக தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படியாக சூழ்நிலை இருக்கும்போது இப்போ கடன்காரங்களுக்கு ஒரு முறை தெரிஞ்சு போயிடுச்சு, எப்படியாவது இவரை பிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி வந்து கேட்டாங்க. கேட்டபோது நீ பணம் வச்சாகணும், பணம் வச்சாகணும், நீ திருட மாரி ஒளிர, ஆம்பளை மாரி வாங்கின இப்போ பொம்பளை மாரி ஒளிர அப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு, நான் தரமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எப்போ தருவேன், எங்களுக்கு ஒரு டேட்டு சொல்லு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு டேட்டு சொல்லி அனுப்பிட்டோம். பிறகு மனைவி சொன்னாங்க, எப்படி நம்ம கொடுப்போம், இது கொடுக்க முடியாது, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு பிள்ளைங்க இதுக்கு பலியாகணும், அதால் கொஞ்சம் அவசரப்படாத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன். அப்போ அந்த நேரம் பார்த்து தான் ரோட்டில் சுவிசேஷங்கள் சொல்ல உங்கள் தெரு வீதியில். ஆமாயா, ஆரம்பத்தில் பணம் இருக்கும்போது சுவிசேஷம் சொல்லும் போது வெரைட்டி அடிச்சிருக்க நீங்கள். ஆமாம், போங்கயா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, தூங்க கூட விட மாட்டீங்க அப்படின்னு வெரைட்டி அடிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அதே சுவிசேஷருங்க வந்து தெருவில் நின்று சுவிசேஷம் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னும் போது என்கிட்ட இருந்த பணங்களெல்லாம் காலி ஆயிடுச்சு, விட்டு போயிடுச்சு. அந்த இடத்துலேருந்து எல்லாமே அங்கே கைவிட்டு போயிடுச்சு. என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லை என்னை நேசிக்க. என்னை கேலி செய்தாங்க, சமுதாயம் கேலி செய்யுது. குடிகாரன் எப்படி ஆடின்னு வரான் பார், கடன்காரன் எப்படி போகிறான் பார், 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு கேலி செய்யுது சமுதாயம். இந்த சுவிசேஷருங்க அந்த நேரத்தில் வந்து இயேசு உன்னை நேசிக்கிறாரு, என்னை யாருமே நேசிக்கல, என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு நான் விட்டு கவனிக்கும் போது அப்போ அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார் பிரதர். நாங்கள் என்னை ஒருவரும் நேசிக்கல பிரதர், இயேசு கிறிஸ்து மாத்திரம் எப்படி என்னை நேசிப்பார்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், ஆகையால் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருனாங்க. அப்படியானால் நான் என்ன செய்யணும், இப்போ நான் பாவத்திலேருந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் என்ன செய்யணும் என்று கேட்டேன். அப்போது அருகில் ஆலயத்துக்கு போங்கன்னாங்க. நான் ஆலயத்துக்கு போனேன். கொடுங்கையூரில் ஒரு பிளெஸிங் சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போனேன். அங்கே இருக்க போதகர்மார் பாஸ்டர்லாம் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படியே படிப்படியாக சமாதானம் கிடைச்சி. முதலாவதாக இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதம் என்னென்னா, பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். நான் செய்த பாவெல்லாம் மன்னிச்சிட்டார். பாவம் மன்னிச்ச உடனே என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தாரு. சமாதானம் ஆண்டவர் கொடுத்தாரு. அது நிமித்தமாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் இந்த நாள் வரையும். ஆனால் அந்த கடன் பிரச்சனை மழை போல இருந்த பிரச்சனை எப்படி தான் அது மறைஞ்சு போனது தெரியலையா. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க. அது எனக்கும் ஒரு கேள்விக்குறியாகுது. அப்படி எனக்கு வந்து சோதனை யாருக்கும் வரக்கூடாது ஐயா. குடும்பமே தற்கொலை பண்ணிக்கணும்னு போகக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளோ கஷ்டத்தில் பாவத்தில் இருந்த தரித்திரத்தில் இருந்த என் குடும்பத்தை இயேசு கிறிஸ்து நம்பி வந்த போது சமாதானம் தந்தார், பாவங்களை மன்னித்தார், சமாதானத்தை தந்தார், தரித்திரங்களெல்லாம் நீக்கி போட்டார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த அற்புதங்களை இப்போ நான் வீதியாக சொல்லின்னு வரேன். ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேரை தெத்தி அடிச்சிருக்கீங்க சுவிசேஷம் சொல்கிறப்போ. ஆமாய்யா. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க. ஆமாய்யா. நீங்கள் வேறு எங்கெல்லாம் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்க ஐயா? ஐயா, கிராமங்கள் தோறும் போவோம் ஐயா. கிராமங்கள் தோறும் போவோம். மாநிலங்களை தாண்டி கூட போவோம். மாநிலங்கள் அது ஏதாவது ஒரு மாநிலம் எங்கன்னா நீங்கள் சென்றிருக்கீங்க? போயிருக்கேன். நாட்டை தாண்டி போயிருக்கேன். எந்த இடங்கய்யா? ஆந்திராவில் காக்கிநாடான்னு ஒரு பகுதி இருக்குதுயா. காக்கிநாடாமா. அங்கே போய் ட்ரெயினில் போய் இறங்கி அங்கேருந்து போட்டு மூலியமாக அந்த காக்கிநாடா கடலில் போய் அங்கே கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆந்திரா போனீங்க, இப்போ அங்கே
தெலுங்கு பேசுவீங்களா நீங்க? ஏன் பேச தெரியாது, ஆ. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சரி, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். உங்க பேச்சு எப்படி புரியும்? எங்களோட கூட வருவங்க வந்து தெலுங்கு பேசுறவங்கள ஒரு 2 ஓ, பேர் இருந்தாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க நாங்கள் பேசும்போது அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்படியாக அந்த பகுதியில் அந்த தீவு, ம், ம். நடுக்கடலில் ஒரு தீவு, அந்த தீவில் போயிட்டு அந்த ஊழியம் செஞ்சுட்டு வருவோம். இன்னும் கூட போன மாதம் அரக்கோணம் பகுதியில் அந்த திருத்தணி கிட்ட போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். காஞ்சிபுரம், விழுப்புரம், திண்டிவனம், ம். நிறைய கிராமங்கள் தூரம் செஞ்சுன்னு வரோம். அது மாத்திரம் இல்லாமல் காலையில் வேலைக்கு போயிடுவேன், சாயந்தரம் வேலையை முடித்து எங்கேயாவது ஊழியங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க, நான் அங்கே போயிட்டு பாடுவேன், பாட்டு பாடுவேன், பாட்டு உங்களுக்கு ரொம்ப சுவிசேஷம் பிடிக்குமா? அறிவிப்பேன். பாட்டு. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்யா. நீங்க சுவிசேஷ ஊழியத்துல பாடுவீங்கல்ல, அது போல பாடுவேன், ஒரு சுவிசேஷம் பாட்டு அறிவிப்பேன். பாடுனீங்கன்னா நல்லா இருக்குமே. சரிங்க, பாடுறேயா. பாடுங்க. ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கயிறு சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கையும் சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கயிறு சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கையும் சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல. ஆசையாய் மனமுடித்த கணவனு சொந்தம் இல்ல, 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகள சொந்தம் இல்ல. ஆசையாய் மனமுடித்த கணவனு சொந்தம் இல்ல, 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகள சொந்தம் இல்ல. தாரமாய் வந்தவளோ உன் வாழ்வில் சொந்தம் இல்ல, தாரமாய் வந்தவளோ உன் வாழ்வில் சொந்தம் இல்ல. சொந்தமின்றி நீ நம்போ சொந்தம் கூட சொந்தம் இல்ல, சொந்தமின்றி நீ நம்போ சொந்தம் கூட சொந்தம் இல்ல. அரடி சொந்தம் இல்ல, அண்ணா கயிறு சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கைய சொந்தம் இல்ல. வேற பாட்டு ஏதாவது சுவிசேஷ பாட்டு பாடுவியா. பாடுங்க. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீர், இன்று உன் பிள்ளை நான், இசையா என்று உன் பிள்ளைதான். கல்வாரின் மலை மேலே உன் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியில் மலை மேலே உன் பாடுகள் எனக்காகத்தான். உன் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உன் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீர், இன்று உன் பிள்ளை நான், இசையா என்று உன் பிள்ளைதான். ஐயா, இந்த வெஸ்லி டிவிக்கு வந்து உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பாங்க, தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நம்மோடு கூட பேசிய அருமையான ஊழியக்காரர் ஸ்டான்லி ஐயா, பாருங்கள், அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்ல பிஸ்னஸ் மேன், நல்ல பணம் இருக்கவோ கடவுளை தேடலை, கடவுளை வெறுத்தார். நடு ரோட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாம் ஓட விட்டுருக்காரு. ஆனால் பணம் அவர் கையில் இல்லை. குடும்பத்தில் பலர் பேர் அவரை விட்டு போனாங்க. ஆனால் பிள்ளையும் மனைவியும் மாத்திரம் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் சொல்லி யாரோ ஒருத்தர் பேசுகிறத அவர் கேட்டிருக்காரு. என்னையும் இயேசு நேசிக்கிறாரா அப்படின்னு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வெளியே வந்து பார்த்தாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை மாறி இருக்குது. பிள்ளைங்கள்லாம் போயிட்டு வேலை செஞ்சு கடன் பிரச்சனையை மாற்றிருக்கிறாங்க. அப்பொழுது தான் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இன்னைக்கு யாரை தெருவில் நின்று தெத்தி அடித்தாரோ, துரத்தி தெருத்தினாரோ,
அவர்களைப் போலவே இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி. இன்னும் இது போன்ற அநேகர் இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில சமாதானமற்ற சூழ்நிலையில யார் என்னை தேற்றக்கூடும், என் வாழ்க்கையத்தோடு முடிந்துவிடும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான ஸ்டான்லி